வணக்கம் ஐபுவன். இன்றைக்கி தொண்டமான் ஜனாதிபதியை தன்னுடைய மெய்ப்பாதுகாவலை அனைவரையும் நீக்கிவிட்டு முடிஞ்சால் மலையகத்தில் ஒரு வீட்டுக்கு செல்ல சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஹரின் பெர்னாண்டோ பற்றியும் ஒரு கதைக்கோணும். நாமல் ராஜபக்சக்கு லண்டனில் நடந்தது உங்களுக்கு தெரிந்தானே. முதல்ல ஆரம்பம் தொண்டமான், அதாவது ஜீவன் தொண்டமான், சௌமியமூர்த்தி தொண்டமான், இந்த தொண்டமான்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம். சௌமியமூர்த்தி தொண்டமான் காலத்தில் மலையக மக்களுக்கு தான் பிரஜா உரிமை பெற்று கொடுத்தேன்னு சொல்லியே நீண்ட காலமாக இதை பேசியே மலையக மக்களோட வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்தவர் கடைசி சந்திரிகா காலத்தில் அவருடைய இறுதி காலம் முடிஞ்சது. சந்திரிகா காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தவர். கால்நடைகள் பெருந்தோட்ட கால்நடைகள் என்னவோ அமைச்சராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட காலம் முடிஞ்சு. இதைத்தான் அவர் சொல்லிக்கொண்டு வந்தார். நாங்கள் பிரஜா உரிமை பெற்று தந்தாங்கன்னு சொல்லிக்கொண்டு. ஆனால் அந்த பிரஜா உரிமை பெற்றதோடு சமயபுத்தி தொண்டமானால் ஒரு வீட்டை கூட கட்டி இந்த மலையக மக்களை முன்னேற்ற முடியாமல் போனது. ஆனால் அவர்கிட்ட பேர் பொறிச்ச பாதைகள், ஊர்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை, மண்டபங்கள் என்று சொல்லி எல்லா இடமும் கட்டினார் தொண்டமான்ற ஞாபகமாக. ஆனால் மலையக மக்களுக்கு தொண்டமான் செய்த அந்த பிரஜா உரிமை பெற்றுக் கொடுத்த தொண்டமான் மட்டும் செய்யலை. இது பெரிய கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியில் தான் இந்த மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை கிடைச்சது. அதுக்கு பிறகு இதை தான் பெற்றுக் கொடுத்தமா பேசித்தான் சௌமியமூர்த்தி தொண்டமான் மலையக மக்களை ஏமாற்றி நீண்ட காலமாக பாராளுமன்றம் சென்று அமைச்சராகவும் இருந்தவர். அதுக்கு பின்னால் ஆறுமுகம் தொண்டமான் மலையக மக்களை ஒரு இடிபிடியாக, அவர்களை ஒரு வேலைக்காரராக, அதாவது தாங்கள்லாம் பெரிய உயர்ந்தவர்கள், இவர்களை கீழானவர்கள் சொல்லி பல இடங்களில் அவர் அதை நிரூபிச்சிருக்கார். மேடையில் ஒருவர் பேசிக்கொண்டு அவரை பிடிச்சி தள்ளி விடுறார் குடிபோதையில். இந்த மாதிரி மலையக மக்களை ஒரு சரத்துக்கும் மதிக்காமல் பல முறை நடந்து கொண்ட ஆறுமுகம் தொண்டமான் அவரால் கூட மலையகத்துக்கு எந்த விதமான மக்களுக்கு வேண்டிய சேவையை செய்ய முடியலை. ஆறுமுகம் தொண்டமான் இருக்கேக்க தான் 1000 ரூபா சம்பளம் கேட்டு மலையக மக்கள் போராட்டம் நடத்தினவங்க. அவங்க கொழும்புக்கு கூட போராட்டம் நடத்தினவங்க, இளைஞர்கள் கொழும்பில் போராட்டம் நடத்தினவங்க, சத்தியாகிரகம் இருந்தவங்க. ஆனால் ஆறுமுகம் தொண்டமானால் கூட மஹிந்த ராஜபக்சன் அரசாங்கத்தில் இருக்கேக்க இந்த 1000 ரூபாயை பெற்றுக் கொடுக்க இல்லாமல் போச்சு. ஆகவே மலையக மக்களை அந்த காலத்தில் இந்த தொண்டமான், சௌமியமூர்த்தி தொண்டமான், ஆறுமுகம் தொண்டமான் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிரஜா உரிமை பெற்றிருந்தாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை பெற்று கொடுத்தோன்னு சொல்லியே காலத்தை கடத்தினே தவிர இந்திய அரசாங்கம் கொடுக்குற தகரத்தை கூடாத விற்று தாங்கள் காசு எடுக்க, இந்திய அரசாங்கம் கொடுக்க பஸ்ஸை விற்று தாங்கள் காசு எடுக்கிறது, இந்த மாதிரி மலையக மக்களுக்கு கிடைக்கிற சகல சலுகைகளையும் தங்கள் சொந்த நிலங்களுக்கு பாவிச்சு விற்று பணத்தை பெற்றுக்கொண்டது இல்லாமல் மலையக மக்களுக்கு எதுவுமே செய்யல. அவருடைய மகனான ஜீவன் தொண்டமான் இப்போ சொல்கிறார், முடிஞ்சா அனுர திசாநாயக்க ஜனாதிபதியை மலையகத்துக்கு யாருமே இல்லாமல் தனியாக விரட்டான். அவருக்கு வரையலாதாம். அப்படி என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஜீவன் தொண்டமானுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளை, 1990 அந்த பகுதியெலாம் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட 35 வயசு, இப்போ 36 வயசு, ரைட்? இந்த 36 வயசில் கிட்டத்தட்ட 18-19 வருஷம் பாடசாலை மாணவன். பல்கலைக்கழகம் 20-22 வயசுக்கு பிறகுதான் இவருக்கு ஓரளவுக்கு இந்த அரசியலை புரிய துவங்கியிருக்கும். இன்னுமே அரசியல் புரியலை, ரைட்? அப்போ பார்த்தா ஒரு 10-12 வருஷத்துக்கு தான் இவற்றை இந்த அரசியல் வாழ்க்கை. அதாவது அப்பா அரசியல் செய்ய இருந்தவர். பிறகு அப்பா மரணமான பிறகு இப்போ அரசியலுக்கு பகிரங்கமாக வந்திருக்கிறார். அப்போ அரசியலுக்கு தத்துக்குட்டி, மலையக வரலாறே தெரியாத தத்துக்குட்டி. சரி, இந்த தத்துக்குட்டி கடந்த தேர்தலில் என்ன சொன்னதுன்னு சொன்னால், மலையக பிரஜா உரிமை மக்களுக்கு பிரஜா உரிமை பெற்று கொடுத்தது தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஆறுமுகம் தொண்டமான் இவ்வளோ சேவை செஞ்சுருக்கேன், எனக்கு வாக்களிக்கணும், அப்பாக்கா வாக்களிக்கணும், நான் உங்களுக்காக நிற்பேன்னு சொல்லிக்கிறேன். இந்த விஜய் பாணியில் பேசத்து வாங்கினது. ஆனால் என்ன நடந்தது? யாருக்கு அவர் வாக்கு கேட்டவர்னா மஹிந்த ராஜபக்செல்லாம் வாக்கு கேட்டவர், ரணில் விக்ரமசிங்காக்களுக்கு வாக்கு கேட்டவர். ஆனால் அவர்கள் யாருமே இந்த ரணில் விக்ரமசிங்கா பற்றி சொல்ல, இந்த ரணில் விக்ரமசிங்கா 1999ஆம் ஆண்டுலேருந்து அந்த 1000 ரூபா பெற்றுத்தாரன்னு சொல்லி பல மேடைகள், 2005ஆம் ஆண்டு கூட தன் தேர்தல் பிரச்சாரத்தில் பல மேடைகளை சொல்லிக்கிறேன். மலையக மக்களோட வாக்குகள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி பல முறை சுவீகரிச்சு. ஆனால் ஒரு முறை கூட இந்த 1000 ரூபா இந்த மக்களை பெற்றுக் கொடுக்க. ஆகவே ஜீவன் தொண்டமானுக்கு அரசியல் வரலாறு தெரியாது. இந்த அரசாங்கம் தாங்கள் சொன்னது போல
400 சம்பளத்தை கூட்டியிருக்கு. அதில் வந்து 200 வந்து கம்பெனிகளும் 200 வந்து அரசாங்கம் தாரன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கு. இந்த அரசாங்கம் இந்த சம்பளத்தை தொடர்ந்தும் வழங்கலான்னு சொல்லி இப்போ ஒரு புது தர்க்கத்தை எடுத்து வைக்கிறார் ஜீவன் தொண்டமான். ஆகவே ஜீவன் தொண்டமானுக்கு அரசியல் தெரியாது. அரசாங்கத்தின் முடிவுகளின் அடிப்படையில் தான் திரைசேரிலேருந்து பணம் கொடுக்கப்படுது. அப்போ அதை எப்பயும் மாற்றலாம், அது மாற்ற அளவுக்கு தான் செய்திருக்கு. ஜீவன் தொண்டமானுக்கு விருப்பம் இல்லை, இந்த சம்பள அதிகரிப்பும் விருப்பம் இல்லை, இந்த மலையக மக்கள் ஜனாதிபதியை புகழ்றதும் விருப்பம் இல்லை, மலையக மக்கள் ஜனாதிபதியை நேசிக்கிறதும் விருப்பம் இல்லை, மலையக மக்களுக்கு ஜனாதிபதியின் ஆட்கள் அடுத்த ஜனாதிபதியை கீழே இருக்கிற மந்திரிமார் போய் அங்கே வேலை செய்கிறதும் விருப்பம் இல்லை, பொறாமையில எரிச்சல்லையும் இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் யாருக்கு மெய்ப்பாதுகாவலர் இல்லாமல் மலையகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னால் ஜீவன் தொண்டமானுக்கு தான், அவற்றை கும்பலுக்கு ஜீவன் தொண்டமானுக்கு தான் மலையகத்துக்குள்ள மெய்ப்பாதுகாவலர் இல்லாமலும் அவற்றை அடியாக்கள் இல்லாமலும் தனியாக எழுமண்டா காரில் டிரைவ் பண்ணி கொண்டு வீடுகளை போய் பார்க்கட்டும். அப்போ தெரியும் யாருக்கு அங்கே மக்கள் நல்ல சன்மானம் தாராங்கன்னு சொல்லி. அனுர குமாரசானாக்கு வீதியில் இறங்கி தனியாக நடந்து போகலும். அனுர குமாரசானாக்கு இந்த ஜனாதிபதிக்கு வீதியில் இறங்கி தனியாக நடந்து போயிடும், எந்த அச்சுறுத்தலும் இல்லை. பார்த்தால மஹிந்த ராஜபக்சாக்கள கும்பலால் தான் அச்சுறுத்தலை தவிர வேறு யாராலும் அச்சுறுத்தல் இல்லை. அதை மட்டும் ஜீவன் தொண்டமான் புரிஞ்சு கொள்ளணும். ஜீவன் தொண்டமான் எதுக்காக அரசியல் செய்கிறார்? மலையக மக்களின் மீட்சிக்காக அரசியல் செய்ய வந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று ராஜபக்ச மீட்சிக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கு. மலையக மக்களுக்கு என்ன தேவை? வீடு தேவை, அவர்களோட பள்ளிக்கூடம் தேவை, பல்கலைக்கழகம் தேவை, அவர் அடிப்படை வசதிகள் தேவை, வீதி தேவை. இவங்களோட பாடசாலை பிள்ளைகளுக்கு மாணவர்களை பாடசாலைகளை சேர்க்கணும். இந்த வசதிகள் தான் மக்களுக்கு தேவை. இதை பூர்த்தி செய்கிறது இந்த அரசாங்கம் வேலையில் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் 76 வருஷத்துக்கு பிறகு இந்த மக்களுக்கு இப்போ தான் இந்த ஒரு அரசாங்கமாக இவ்வளோ வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. திகாம்பரமாக வீடு கட்டினது இந்த வீட்டு திட்டத்தில் திகாம்பரமாக கொண்டு வீட்டை கட்டினது. ஆனால் இலங்கை தொழிலாளர் திகாம்பரமாக விமர்சிக்கலைன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பழமை வாழ்ந்த கட்சி இந்த மலையக மக்களுக்கு என்ன செஞ்சது? ஆகவே ஜீவன் தொண்டமான் மாதிரி ஆக்களுக்கு தான் மலையகத்தில் தனியாக செல்லலாது. ஆனால் ஜனாதிபதிக்கு வேணும்னா மலையகத்தில் தனியாக நடந்து போகலாம் ரோட்டில். ரைட், இதை புரிஞ்சு கொள்ளணும். ஜீவன் தொண்டமான் நீ நினைச்ச மாதிரி பெரிய ஆள் மாதிரி கதைக்கக்கூடாது. சரியா? காலால் உயர்ந்த உடனே கொஞ்சம் வயசு வந்த உடனே தாங்கள் பெரிய ஆக்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் இந்த வரலாறு முழுக்க கண்டாக்கள், நேர கண்ணால் பார்த்தாக்கள், மலையக மக்கள் வரலாறை பார்த்தாக்கள். எங்களோட 54 52 வயசு காலத்தில் நாங்கள் பார்த்தாக்கள். இது எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும். மலையக மக்கள் எல்லாமே என்னன்னு சொல்லி, மலையக மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டாங்கன்னு சொல்லி, இன்னும் அவங்க மீட்சியில் இன்னும் லயங்காமரையில் இருக்காங்க. இதுலேருந்து அவங்களை விடுவிக்கணும். அதுக்காக தான் நான் கடந்த தேர்தல் காலத்தோட மலையக மக்களுக்கு ஆதரவாக நான் பேசின காரணம் நான் மலையக மக்கள் இந்த ஜனாதிபதிக்கு வாக்களிக்கணும் மற்றும் இந்த மலையக மக்களுக்கு பெரிய மாற்றம் வரும். இது பாரத்துக்கு இந்த மாற்றம் வந்தால் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு பயத்திலையும் அச்சத்திலையும் தான் இந்த ஜீவன் தொண்டமானாக்கள் ஜனாதிபதியை விமர்சிக்கிறாங்க. வேற ஒன்றுக்கும் இல்லை. அடுத்தவர் ஹரின் பெர்னாண்டோ. ரணில் விக்ரமசிங்கா பொது சொத்தை பாவிச்சதுன்னு சொல்லி ஒரு வழக்கு இப்போ போய்கொண்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்கா ஜெயிலுக்கு போகிறாருன்னு சொல்லி தகவல்கள் வருது. இப்போ ஹரின் பெர்னாண்டோ வந்து வெளியே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மக்கள் தான் ஜனாதிபதியை பழி வாங்குறாங்களாம். இந்த எல்லாரையும் விட பெரிய புத்தியுள்ள ஜனாதிபதியை பழி வாங்குறாங்களாம். இந்த நாட்டை உயர்த்தின ஜனாதிபதியை பழி வாங்குறாங்களாம். ஜனாதிபதிக்கு வந்து இந்த நாட்டை உயர்த்தினா பலமுறை வெடிய போட்டிருக்கோம். ஜனாதிபதிக்கு இந்த நாட்டை உயர்த்துக்கு இந்த மக்கள் அவரை ஒன்றும் உயர்த்தே இல்லை. ஐஎம்எஃப்பை கொண்டு வந்து மூட்டி இந்த பிளக்கை கொண்டு வந்து அடித்து ஐஎம்எஃப் சொல்கிறபடி செஞ்சு மக்கள் தலைமையில் வரியை செலுத்தி ரைட் வலியை ஏற்றி மக்களை வாழ முடியாத கட்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு தான் தோற்று போனவர். அவர் சரியான பாதையில் சென்றிருந்தால் ரணில் விக்ரமசிங்காவை மக்கள் தெரிவு செய்திருப்பாங்க. ஏன் தோக்கடிச்சாங்க? அவர் சரியான பாதை. எப்பயுமே ரணில் விக்ரமசிங்காவுக்கு மக்கள் ஆதரவை பெற்று பார்லிமெண்ட்டுக்கு வரையலாம். அவர் தொடர்ந்து தோக்கடிக்கப்பட்டால் இந்த அரசியல் சாசனத்தின் மூலம்தான் அவர் பாராளுமன்ற மந்திரி இருந்த காரணத்தால் ஜனாதிபதி ஆகினவர். அதுவும் மொட்டு கட்சியின் தேவைக்கு தான் அவரை ஜனாதிபதி ஆக்கினவங்க, தங்களை காப்பாற்றி கொள்றதுக்கு. வேறொரு சாதனையும் அவர் செய்யலை. ஹரின் பெர்னாண்டோ அதை உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது நாமல் ராஜபக்ச லண்டனுக்கு போய், அதாவது வந்து நாமல் ராஜபக்ச லண்டன் அழைச்சது பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் அழைச்சேன்னு சொல்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகங்களை கொண்டு நீண்ட வரலாறு இருக்குது. இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த வரலாறுகள்
எங்களோட நாட்டிலையும் மூத்த வழக்கறிஞர்கள், மூத்த வைத்தியர்கள், மூத்த படிப்பாளிகள் எல்லாரும் இந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் படித்தாக்கள் தான். ரைட். அப்போ இதுக்கண்டு ஒரு நீண்ட வர ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது ஒரு காலத்தில். அப்போ அப்பேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் நாமல் ராஜபக்ச உரையாற்ற அழைக்குமென்னு சொல்லி நாங்கள் நம்பலாது. இப்போ யார்கிட்ட காசு இருந்தாலும் எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற மாணவர் ஒன்றியமோ யாருக்கோ தங்களோட கைக்குள்ளே போட்டு அவங்கள காசை கொடுத்து நீங்கள் என்ன அலையுங்கோ, நாங்கள் உங்களை வேண்டி சகல செலவையும் செய்கிறோம்னு சொன்னால் அவங்க அழைப்பாங்க. உலகத்தில் எல்லா இடமே எந்த பல்கலைக்கழகத்திலையுமே செய்யலாம். பல்கலைக்கழகம் ஒஃபீஷியலாக அழைக்காட்டலாம், அந்த மாணவர் சமூகம் அழைக்கலாம். அப்படி ஒரு அழைப்பு தான் இந்த நாமல் ராஜபக்சேக்கு லண்டனில் கிடைச்சது. இவருக்கு சார்பாக நாங்கள் அங்கே இருந்து கொண்டு இந்த மாணவர்களோட பேசி மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாமல் ராஜபக்சே என்ன படிச்சுக்கிறேன்? ஒன்றுமே படிக்கல, சென்ட் தாமஸில் படித்த அவ்வளோதான். அப்போ இவற்ற சட்டத்தரணி பட்ட பிரச்சனையே இன்றைக்கு பிரச்சனையால் இருக்குது. அப்போ இவருக்கு மேலே தாஜுடின் கொலை குற்றச்சாட்டு இவருக்கு மேலே இருக்குது. இன்றைக்கு கிறிஸ் குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு வழக்கு போய்கொண்டிருக்குது. ரைட். இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இவருக்கு மேலே இருக்கேக்கல. இந்த மாதிரியான குற்ற பின்னணி கொண்ட ஆக்களை ஏதாவது ஒரு உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஒஃபீஷியலாக அழைப்பாங்களா? இல்லை, உத்தியோகபூர்வமாக அழைக்க மாட்டாங்க. அங்கே படிக்கிற மாணவர்கள் சில குலாத்தினர்களுடைய அழைப்பின் பேரில் அவர் போனவர். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கண்டா, செருப்படி வாங்கின்னு வந்திருக்கிறார். அங்கே இருக்கிற தமிழர்கள் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இமெயில் அனுப்பி தங்களோட பல பிரயோகத்தை பிரயோகித்து இவரை எடுக்கக்கூடாது உள்ளுக்குன்னு சொல்லி அந்த அந்த நிகழ்வை நிறுத்திக்கிறாங்க. தமிழர்களுடைய பல அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அங்கே இவர்களுக்கு எதிரான சிங்கள மக்கள் கூட இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. ஆனால் அவர் வெளியே என்ன சொல்கிறேன்னா, கொட்டி புலி தான் என்னைய இந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்தேன்னு சொல்லி புலி தான் இந்த வேலை. அப்போ நீங்கள் புலியை அழிச்சேன்னு சொல்கிறீங்க, உங்களோட அப்பா புலியை அழிச்சேன்னு சொல்கிறார். புலியை அழிச்சுட்டோம் நாங்கள், புலி இல்லை தொடச்செறிஞ்சிட்டோம்னு சொல்லி சிங்கள மக்கள் பேசி வாக்குப்படுறீங்க. ஆனால் இந்த புலி எங்கே இருக்குது? புலியை நீங்கள் அழைக்கியது. அப்போ அங்கே புலி இருக்குன்னா நீங்கள் புலியை அழிக்கியது. ஒட்டுமொத்த தமிழர்களையும் புலியன்னு பூச்சாண்டி காட்டித்தான் சிங்கள மக்கள்கிட்ட வாக்கு பெற்றதை தவிர இந்த மொட்டுக்கட்சி இந்த மஹிந்த ராஜபக்ச கும்பல் இனிமேலும் அது சரி வராது. இந்த புலி பூச்சாண்டியே சரி வராது. உங்களை சிங்கள மக்களை செருப்பால் அடித்து திரத்தினோம். ஆகவே நாமல் ராஜபக்சக்கு அங்கே பல்கலைக்கழகங்கள் ஒபிசியல் உத்தியோகபூர்வம் அழைக்கையில் அவரை அங்கே உள்ள மாணவர்கள் தான் அழைத்தாங்கன்னு தான் உண்மை. நன்றி, வணக்கம்.